والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தொடர்ந்து அல் ஹூருல் ஈன் என்ற சொர்க்கத்து அழகிகளை பற்றி, சொர்க்கத்து பெண்களை பற்றி நாம் கேட்டு வந்தோம். அதனுடைய தொடரைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றும் நாம் படிக்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவனுடைய முஃமினான, நம்பிக்கை கொண்ட, விசுவாசம் கொண்ட அடியார்களை கண்ணியப்படுத்துவதற்காக, அவர்களுடைய மகிழ்ச்சியை முழுமைப்படுத்துவதற்காக படைக்கப்பட்டவர்கள்தான் அல் ஹூருல் ஈன் என்ற சொர்க்கத்து அழகிகள். இந்த துன்யாவுடைய பெண்களும் சொர்க்கத்திற்கு செல்லும் போது எப்படி அல்லாஹு தஆலா அல் ஹூருல் ஈன் என்ற சொர்க்கத்து அழகிகளை உயர்வாக, கண்ணியமானவர்களாக, சிறந்தவர்களாக படைத்திருக்கின்றானோ, அதே தன்மையில் இந்த இறை நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அல்லாஹு தஆலா மாற்றி விடுவான். இன்றைய பாடத்திலே நாம் சென்ற பாடத்தின் சுருக்கத்தையும் புதிய சில விஷயங்களையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இதற்கு முந்தைய வர்ணிப்புகளிலே 7 விதமான சிஃபத்துகளை, 7 விதமான வர்ணிப்புகளை பார்த்தோம். அல் ஹூருல் ஈன் என்ற அந்த சொர்க்கத்து அழகிகளை பற்றி அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்ற 7 விதமான அந்த சிறப்பு வர்ணிப்புகளை பார்த்தோம். அதிலே முதலாவதாக அந்த சொர்க்கத்து பெண்களை பற்றி அல்லாஹு தஆலா வஇந்தஹும் காஸிராத்து தர்ஃபி ஈன், அந்த அல் ஹூருல் ஈன் என்ற பெண்கள் அல்லாஹு தஆலா அவர்களை எந்த தன்மையில் படைத்திருக்கிறான் என்றால், தங்களுடைய பார்வைகளால் தங்கள் கணவன்மார்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் ஏறிட்டும் பார்க்க மாட்டார்கள். தனக்கு அல்லாஹ் யாரை கணவனாக கொடுத்தானோ அந்த கணவனை, அவனுடைய அழகை மட்டுமே அவர்கள் பார்த்து ரசிப்பார்களே தவிர தன் கணவனை தவிர வேறு எந்த ஆண்களையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இது அவர்களுடைய ஒரு தன்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து சாஃபாத், அதுபோன்று சூரா சாத், சூரத்து ரஹ்மானிலே குறிப்பிடுகின்றான். காஸிராத்து தர்ஃபி, தங்கள் பார்வைகளை கணவன் மீது மட்டுமே வைத்திருப்பார்கள், நிலை கொள்ள வைத்திருப்பார்கள். கணவனை தவிர மற்றவர்களை ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். இது அந்த சொர்க்கத்து அழகிகளுடைய ஒரு பண்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இரண்டாவது பண்பு, அந்த சொர்க்கத்து அழகிகள், அந்த சொர்க்கத்து பெண்கள் ஒரே வயதுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா சூரா சாதிலே குறிப்பிடும் போது வஇந்தஹும் காஸிராத்து தர்ஃபி அத்ராப், எத்தனை 100 ஹூர் பெண்களை அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிக்கு கொடுத்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே வயதுடையவர்களாக, சம வயதுடையவர்களாக இருப்பார்கள். வயதிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்காது. மூன்றாவது தன்மையாக நாம் பார்க்கும்போது சூரத்துர் ரஹ்மானுடைய 70வது வசனத்திலே அல்லாஹ் கூறுவதை பார்க்கிறோம். ஃபீஹின்ன கைராத்துன் ஹிசான், அந்த சொர்க்கங்களிலே சிறந்த பெண்கள், அழகிய பெண்கள் இருப்பார்கள். ஹைராத் ஹிசான்,
இரண்டு வர்ணிப்புகளை ஒரே வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹைராத் சிறந்தவர்கள், குணத்தால் சிறந்தவர்கள், பண்பால் சிறந்தவர்கள், ஒழுக்கத்தால் சிறந்தவர்கள். ஹிசான் அழகிகள், அவர்களுடைய உள்புறமும் அவர்களுடைய வெளிப்புறமும், அவர்களுடைய உள்ளும் புறமும் அழகானதாக இருக்கும். ஹைராத்துன் ஹிசான். நான்காவதாக அல்லாஹு தாலாவுடைய வர்ணனையை பார்க்கும்போது சூரத்துன் நபாவுடைய 31 33 வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வ அஅனாபா வ கவாஇப அத்ராபா. அல்லாஹ்வை அஞ்சி கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, தோட்டங்கள் இருக்கின்றன, அந்த தோட்டங்களில் திராட்சை பழங்கள் இருக்கின்றன, அதுபோன்று அங்கே அவர்களுக்கு கன்னிகள் இருக்கிறார்கள், அவர்கள் தளர்ந்து விட மாட்டார்கள். கவாயிபா நெஞ்சு நிமிர்ந்தவர்களாக இருப்பார்கள். எத்தனை ஆண்டுகள், எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் அவர்களுடைய உடல்களிலே தளர்வு ஏற்பட்டு விடாது. பொதுவாக பெண் வயதாகும் போது என்ன ஒரு முதிர்ச்சியை, சோர்வை, தளர்வை தன் உடம்பிலே அவள் காணுகிறாளோ அந்த தளர்வு அவர்களுக்கு இருக்காது. கவாயிப அத்ராபா. ஐந்தாவது வர்ணனையாக பார்க்கும்போது சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. சூரத்துல் வாக்கியாவுடைய 35 36 வசனங்களிலே அல்லாஹ் அந்த ஹூர் பெண்களுடைய வர்ணனையை பற்றி குறிப்பிடும்போது அவர்களை தான் எப்போதும் என்றும் கன்னிகளாகவே வைத்திருப்பேன். அதாவது எத்தனை முறை சொர்க்கத்து ஆண் அவர்களுடைய கணவன் அந்த சொர்க்கத்து பெண்களோடு அந்த ஹூரோடு அவன் சேர்ந்தாலும் சரி, அவர்களுடைய கன்னி பருவம், அவர்களுடைய கன்னி கழிந்து விடாது, எப்போதும் கன்னிகளாகவே இருப்பார்கள். முந்திய முறை அந்த பெண்ணிடத்தில் அவன் கண்ட சுகத்தை கோடி ஆண்டுகள் அந்த பெண்ணோடு அவன் வாழும்போதும் அதே சுகத்தை அவன் அனுபவிப்பான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை நாம் எப்போதும் நிரந்தர கன்னிகளாகவே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்து ஆறாவதாக அந்த சொர்க்கத்து ஹூர் என்ற அந்த பெண்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது இதே சூரத்துல் வாக்கியாவுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உருபன் அத்ராபா, உருபன் அத்ராபா. அந்த சொர்க்கத்து ஹூர் பெண்கள் தங்கள் கணவன்மார்களை, தங்கள் கணவனை முழுமையாக நேசிப்பார்கள், அந்த கணவனின் மீது முழுமையாக பிரியம் வைப்பார்கள். அன்பு, பிரியம், பாசம், காதல், நேசம், ஈர்ப்பு என்ற அனைத்து வகையான அந்த பண்பாட்டையும் ஒரு பெண், ஒரு மனைவி தன் கணவனுக்கு செலுத்த வேண்டிய அன்பின் அனைத்து விதமான வெளிப்பாடுகளையும், பாசத்தின் அனைத்து விதமான வெளிப்பாடுகளையும், ஈர்ப்பின் அனைத்து விதமான வெளிப்பாடுகளையும், அனைத்து விதமான உள்ளுணர்வுகளையும் அந்த சொர்க்கத்து பெண் தன் கணவனுக்கு வெளிப்படுத்துவாள். தன் கணவனை கோபித்துக் கொள்ள மாட்டாள். எத்தனை ஆயிரம் ஹூர்களை சொர்க்கத்து ஆணுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தாலும் அதன் காரணமாக இந்த பெண் தன் கணவனை கோபிப்பதோ, அவனிடத்திலே ரோஷமாக நடந்து கொள்வதோ, முக வெறுப்பை காட்டுவதோ, அல்லது முகம் சுளிப்பதோ, அல்லது குணத்திலே கோபத்தை, கடினத்தை, வெறுப்பை, அல்லது ஒரு விதமான ஒரு அலட்சியத்தை காட்டுவதோ அந்த சொர்க்கத்து பெண்ணிடத்திலே இருக்காது. அந்த சொர்க்கத்து பெண் ஒவ்வொரு முறையும் அந்த தன் கணவனை சந்திக்கும் போது அன்போடு, பாசத்தோடு, நெருக்கமாக இருப்பாள். அவளுக்கு தெரியும் தன்னை போன்ற ஆயிரக்கணக்கான ஹூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் கணவனுக்கு கொடுத்திருக்கிறான் என்று. ஆனால் அந்த பெண் ஒவ்வொரு முறையும் தன் கணவனை பார்க்கும்போது இந்த கணவன் தனக்கென படைக்கப்பட்டவனை போன்று, தனக்கே உரித்தானவனை போன்று அந்த கணவனை கண்ணியப்படுத்துவாள். அந்த கணவனின் மீது பாசத்தை பொழிவாள். அந்த கணவனோடு தன்னுடைய நெருக்கத்தை, தன்னுடைய ஈர்ப்பை அவள் காட்டுவாள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்து பெண்கள் ஹூருல் ஐன்களுக்கு கொடுத்த மிகச் சிறந்த ஒரு பண்பாடு. இதை உலகத்து பெண்களிலே நாம் பார்க்க முடியாது. இதை நாம் சென்ற வாரத்திலே சற்று விபரமாக கூறினோம். உலகத்து பெண்ணை பொறுத்தவரை எதுவரை அவள் ஒருத்திக்காக நீங்கள் இருக்கிறீர்களோ அதுவரை உங்களை கண்ணியப்படுத்துவாள், உங்களை நேசிப்பாள், உங்களோடு நல்ல முறையிலே வாழ்க்கை நடத்துவாள். நீங்கள் அனுமதிக்கப்பட்ட முறையிலே இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தால், யார் உங்களை நேசித்தாலோ அந்த மனைவி
உங்களின் மீது பாசம் வைத்திருக்கிறேன், உங்களின் மீது நேசம் வைத்திருக்கிறேன், உங்களுக்காகத்தான் நான், உங்களுக்காக வாழ்கிறேன் என்றெல்லாம் கூறிய அந்த பெண் உங்களை வெறுக்க ஆரம்பித்து விடுவாள், உங்களை ஏச ஆரம்பித்து விடுவாள், உங்களுக்கு பணிவிடை செய்தவள் உங்களை அலட்சியம் செய்ய ஆரம்பித்து விடுவாள், உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து இருந்தவள் இப்போது நீங்கள் வந்ததற்கு பின்பும் உங்களை புறக்கணிக்க ஆரம்பித்து விடுவாள். இது துன்யாவுடைய, இந்த உலகத்துடைய பெண்களுடைய பண்பாடு. ஆனால் சொர்க்கத்து பெண்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. அவர்கள் தன் கணவன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம் அது உண்மையானது. எத்தனை ஹூரோடு தன் கணவன் சந்தித்து வந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் அந்த பெண் நினைவில் வைத்திருக்க மாட்டாள். இந்த ஆண் தனக்கே படைக்கப்பட்டவனை போன்று அந்த சொர்க்கத்து ஆணை அவள் வரவேற்பாள், பாசத்தை பொழிவாள், நேசத்தை காட்டுவாள், நெருக்கத்தை உணர்வாள். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் வாக்கியாவுடைய அந்த 37வது வசனத்திலே உருபன் அஸ்ராபா, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவுகளை, கணவனுக்கு செய்ய வேண்டிய பண்பாடுகளை, கணவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான ஒழுக்கங்களையும் ஈடுபாடுகளையும் ஈர்ப்புகளையும் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய பெண்களாக நாம் அந்த சொர்க்கத்து அல் ஹூருல் ஐன்களை ஆக்கியிருக்கிறோம். உருபன் என்று சொன்னால் இந்த பொருள்கள் எல்லாம் அதில் வரும். பெண்மையை வெளிப்படுத்தி பெண்ணின் கவர்ச்சியை, அந்த ஈர்ப்பை, அந்த பெண்ணின் அழகை வெளிப்படுத்தி கணவனுக்கு முன்னால் பணிந்து பயந்து ஒழுக்கமாக கண்ணியமாக கணவனை சீர்தூக்கி கணவனுடைய விருப்பங்களை எல்லாம், விருப்பங்கள் என்றால் வாயால் கூறும் விருப்பங்களை மட்டுமல்ல, கண்ணால் கணவன் விரும்பும் விருப்பங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மைக்குத்தான் அரபியிலே அரூபத்துன் என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை கொண்டு சொர்க்கத்துடைய ஹூர் பெண்களை வர்ணிக்கிறான். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராபா, அவர்களை கன்னிகளாக, கணவனை நேசிப்பவர்களாக, மதிப்பவர்களாக, சம வயதுடையவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று. அடுத்த அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்துடைய அந்த ஹூர் பெண்களை பற்றியுள்ள வர்ணிப்புகளிலே 7வது வர்ணிப்பு அல்லாஹ் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், சுத்தத்தின் உச்சத்தை அடைந்தவர்கள், எந்த விதமான அசுத்தமும் இருக்காது, அசூசையும் இருக்காது. குணத்தால் சுத்தமானவர்கள், உடலால் சுத்தமானவர்கள், அவர்களுடைய தலைமுடி, அவர்களுடைய கண், அவர்களுடைய வாய், அவர்களுடைய உடல் முழுக்க சுத்தமாக்கப்பட்டது. எந்த விதமான அசுத்தமும், துன்யாவுடைய பெண்ணிலே இருக்கின்ற அசுத்தம் எதுவும் சொர்க்கத்து பெண்ணிலே இருக்காது. அவளுக்கு சளி இருக்காது, அவளுடைய காதிலிருந்து அழுக்கு வராது, அவளுடைய மூக்கிலிருந்து அசூசை வராது, அவளுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வீசாது, அவளுடைய உடலில் எந்த பகுதியிலும் அசுத்தமான வாடையோ அருவருப்பானதோ இருக்காது. வேர்வையும் அது கஸ்தூரியாக இருக்கும். சாப்பிட்டதற்கு பிறகு ஏற்படக்கூடிய ஏப்பமும் அதுவும் கஸ்தூரியாக இருக்கும். ஆக முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டவர்களாக அந்த சொர்க்கத்து பெண்கள் இருப்பார்கள். இப்படி 7 விதமான வர்ணனைகளை அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய ஹூர் என்ற அந்த பெண்களை பற்றி குறிப்பிடுகின்றார். அடுத்த அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்து ஹூர் பெண்களை அல்லாஹ் ஒப்பிடவும் செய்கிறான். பொதுவாக ஒரு அழகிய பெண்ணை வர்ணிக்கும் போது இந்த உலகத்துடைய கவர்ச்சியான பொருள்களுக்கு, மனிதன் தான் விரும்புகிற ஒரு பொருளுக்கு வர்ணிப்பது வழக்கம். ஏனென்றால் அது புரிய வைப்பதற்கு மிக இலகுவாக இருக்கும். பெண்ணை சந்திரனுக்கு ஒப்பிடுவார்கள், பெண்ணுடைய அந்த பற்களை முத்துக்களுக்கு ஒப்பிடுவார்கள். பொதுவாக இது கவிஞர்களுடைய, பெண்களை ஒப்பிடக்கூடியவர்களுடைய பழக்கம். அன்பிற்குரியவர்களே, அல் ஹூருல் ஐன் என்ற அந்த அழகிகளை, அந்த சொர்க்கத்து கண் அழகிகளை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைக்கிறான். இதை எப்படி விளங்குவது? நமக்கு எதை சொன்னால் புரியுமோ அதை சொன்னால்தான் நமக்கு புரியும். நாம் பார்க்காத, நாம் கேள்விப்படாத, நம்முடைய சிந்தனைக்கு வராத, எட்டாத ஒன்றை கொண்டு வர்ணித்தாலோ புகழ்ந்தாலோ அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹூர் பெண்களை வர்ணிக்கும் போது நாம் எதை பார்த்து புருவத்தை உயர்த்துவோமோ, அல்லது எது நமக்கு அட்ராக்ஷன், கவர்ச்சியாக இருக்குமோ, நம்முடைய கண் பார்வையை ஈர்க்குமோ அதை கொண்டே அல்லாஹ் வர்ணித்து சொல்லுகின்றான். சொல்ல போனால் ஹதீசுகளில் வரக்கூடிய வர்ணனைகளை பார்க்கும்போது
வர்ணிக்கப்பட்ட அந்த பொருட்களை விட இவர்கள் எத்தனையோ கோடி மடங்கு உயர்வானவர்களாக இருப்பார்கள். பொதுவாக வர்ணிக்கப்படும் போது, உதாரணமாக ஒருவனை சிங்கத்துக்கு ஒப்பாக வர்ணிக்கும் போது, வீரத்திலே துணிவிலே ஒருவனை சிங்கத்திற்கு ஒப்பாக வர்ணிக்கும் போது, வர்ணிக்கப்படுபவர் எதை கொண்டு வர்ணிக்கப்படுகிறாரோ அதை விட சற்று குறைவானவராகவே இருப்பார். உதாரணத்திற்கு ஒரு வீரனை இவன் சிங்கத்தை போன்று என்று சொல்லும் போது, அதாவது சிங்கம் அளவிற்கு துணிவானவன், சிங்கம் என்னமோ இவனுடைய வீரத்தை விட துணிவை விட அதிகமானதுதான். அப்போ வர்ணிக்கப்படும் போது எதை கொண்டு வர்ணிக்கப்படுகிறதோ அதை விட வர்ணிக்கப்படுபவர் சற்று குறைவானவராகத்தான் இருப்பார். ஆனால் இந்த ஹூர் பெண்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. இவர்கள் எதை கொண்டு வர்ணிக்கப்பட்டார்களோ, ஒப்பிடப்பட்டார்களோ, ஊமை காட்டப்பட்டார்களோ அதை விட மேலானவர்கள். அல்லாஹு தஆலா நமக்கு புரிய வைப்பதற்காக இந்த வர்ணனைகளை சொல்லுகிறான். சொர்க்கத்துடைய அந்த அல் ஹூருல் ஐன் என்ற பெண்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 3 விதமான ஊமைகளை கொண்டு உதாரணம் சொல்லுகின்றான். உதாரணத்திற்கு சூரத்து ஸாஃபாத்துடைய 47, 48, 49 வசனங்களிலே அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகின்றான். வஇந்தஹும் காஸிராத்து தர்ஃபிஈன் கஅன்னஹுன்ன பைதும் மக்னூன். وعندهم قاصرات الطرفعين كأنهن بيض مكنون. وعندهم அந்த சொர்க்கத்து ஆண்களுக்கு அருகிலே பக்கத்திலேயே இருப்பார்கள். இன்று உலகத்தை பொறுத்தவரை ஒருவன் 24 மணி நேரமும் தன் மனைவியை தன் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் அது நடக்குமா? சாத்தியமா? சாத்தியமாகாது. எவ்வளவுதான் அழகிய மனைவியை கல்யாணம் செய்தாலும், மனம் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்தாலும் 24 மணி நேரம் இவனும் அவனை பிரியாமல் அவளும் இவனை பிரியாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அது சாத்தியமான ஒன்றா? அறவே சாத்தியமானது கிடையாது. காரணம், இவனுக்கும் சில சுய தேவைகள் இருக்கின்றன, பிரிந்தே ஆக வேண்டும். அவளுக்கும் சில சுய தேவைகள் இருக்கின்றன, பிரிந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் எப்படியோ இருவரும் பல மணி நேரங்கள் பிரிய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஒரே அறையில் தங்கினாலும் கூட தூக்கத்திலே பிரிந்து விடுகிறோம். தூங்கியதற்கு பிறகு யார் எங்கே இருக்கிறார், யார் பக்கத்திலே இருக்கிறார் என்று ஏதாவது தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணுக்கு தன் ஆணோடு இருக்கிற அந்த பாக்கியத்தையும், ஒரு கணவனுக்கு, ஒரு மூமினான ஆணுக்கு தன் மனைவியோடு தான் விரும்பிய அந்த பெண்ணோடு எப்போதும் இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுக்கிறான். சொர்க்கத்திலே பிரிவு என்பது கிடையாது. துன்யாவிலே பிரிவில்லாத வாழ்க்கை இருக்கிறதா? எப்படியோ நீங்கள் பிரிந்தே ஆக வேண்டும். வேலைக்கே செல்லாமல் வீட்டிலேயே மனைவியை பார்த்து கொண்டே இருந்தால் ஏதாவது காரியம் நடக்குமா? நடக்காது. பயணம் இருக்கிறது, சுய தேவைகள் இருக்கின்றன, உடல் சுக குறைவுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாண்டினாலும் மரணம் ஒன்று இருக்கிறது. நாம் விரும்புகிற நம் மனைவியை விட்டு ஒன்று நாம் முதலிலே பிரிவோம், இல்லை என்றால் அவர்கள் பிரிவார்கள். இருவரில் ஒருவர் கண்டிப்பாக பிரிந்தே ஆக வேண்டும். 2 பேரும் ஒரே நேரத்தில் மௌத்தாகணும் என்றால் முடியுமா? அது அப்படி எங்கேயாவது உலகத்தில் நடந்திருக்கிறதா? இல்லை. அவர்களாக மரணத்தை தேடினாலே தவிர, அவர்களாக அல்லாஹ்வுடைய மரணத்தை தீவிரப்படுத்தினாலே தவிர அது நடக்காது. அப்படி என்றால் இந்த துன்யாவிலே விசால், கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு எப்போதும் சேர்ந்திருத்தல், அந்த ஒரு முஹப்பத். பிரிவு என்பது முஹப்பத்தை வாட்டக்கூடியது, அன்பை வாட்டக்கூடியது. உள்ளத்திலே ஒரு துடிப்பை, ஒரு தேட்டத்தை, ஒரு விதமான ஒரு கசப்பை, வஹ்ஷத் என்ற ஒரு அந்நிய அந்த தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. இது துன்யாவிலே நாம் சேர்ந்திருப்பவரோடு எப்போதும் சேர்ந்திருக்க முடியாது. ஆனால் சொர்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஇந்தஹும், அந்த பெண்கள் அந்த சொர்க்கத்து ஆண்களுக்கு பக்கத்திலே அவர்களோடு இருப்பார்கள். வஇந்தஹும், அவர்களிடத்தில் இருப்பார்கள். இவனாக
அந்த பெண்களை விட்டு வேறு எங்கேயாவது செல்ல விரும்பினால்தான் செல்வார்னை தவிர அந்த பெண்களாக இவனை விட்டு பிரிய மாட்டார்கள். புரியுதுங்களா சொல்றது? அந்த சொர்க்கத்துடைய அந்த ஹூர் பெண் இவனை விட்டு பிரிய மாட்டாள். எத்தனை 100 ஹூர்களை அல்லாஹ் கொடுக்கிறானோ, ஒரு ஹூருடைய வீட்டுக்கு சென்று விடுகிறான். உதாரணத்திற்கு அவளுடைய அறைக்கு சென்று விட்டால் இவனாக அவளை விட்டு பிரிந்து இன்னொரு ஹூரோடு செல்லும் வரை அவனோடே அந்த பெண் இருப்பாள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் வஇந்தஹும். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட பணிவு பாருங்கள். தன் கணவனுக்கு முன்னால் நின்றோ உட்கார்ந்தோ அந்த கணவன் விரும்பிய நிலையிலே அந்த பெண் அந்த ஆணோடு இருந்து கொண்டே இருப்பாள். வஇந்தஹும். அதுவும் எப்படி இருப்பாள்? காசிராத்து தர்ஃபி. நம் மனைவி நமக்கு அருகிலே நிற்கும் போது தன் பார்வையை அப்படியே தாழ்த்தியவளாக, அரை பார்வையை கொண்டு நம்மை பார்த்தவளாக, எப்படி முழு பார்வையை கொண்டு நம் முகத்தை உற்று நோக்கினால் அழகு இருக்காது. முற்றிலுமே நம்மை பார்க்காமல் கண்ணை கீழே பார்த்து கொண்டிருந்தால் அதுவும் அழகு இருக்காது. என்ன நான் உன்னை பார்த்துக்கிட்டு நீ எங்கடி காலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, விவஸ்தை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கணவனுக்கு கோபம் வந்துடும். அல்லது நேருக்கு நேர் நம் கண்ணோடு கண்ணாக நம்மை பார்த்து கொண்டிருந்தால் என்ன முறைச்சிக்கிட்டு இருக்கிற, இப்படி நின்று திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவான். அதே நேரத்திலே அரை பார்வை, எப்படி சற்று கணவனை பார்ப்பது, சற்று நாணத்தால் பார்வையை தாழ்த்துவது, சற்று பார்வையை தூக்குவது, சற்று பார்வையை தாழ்த்துவது. இது ஒரு பெண்ணின் மீது, ஒரு மனைவியின் மீது கணவனுக்கு அந்த ஆசையை, அந்த அன்பை, அந்த நல்லுணர்வை ஏற்படுத்துவதிலே அதிகமாக இருக்கும், அதிகத்தை ஏற்படுத்தும். அப்படித்தான் அந்த சொர்க்கத்து பெண்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வஇந்தஹும் காசிராத்து தர்ஃபி. அவர்களுடைய கண் அழகு அவ்வளவு அழகாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பெண்ணை பார்க்கும்போது முதலிலே ஆணுக்கு எதன் மூலமாக ஈர்ப்பு வரும்? அவளுடைய முகத்தை பார்த்து. அந்த முகத்திலே எதை பார்த்து ஈர்ப்பு வரும்? கண்ணை பார்த்து. எனவேதான் கவிஞர்கள் ஒரு பெண்ணின் கண்ணை வர்ணிக்கும் போது இது மயிலின் கண்ணா அல்லது மானின் கண்ணா என்றெல்லாம் அந்த பெண்ணின் கண்ணை குறிப்பாக வர்ணிப்பது உண்டு. அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய அந்த கண்ணின் கரு விழி அப்படியே கருமையாக இருக்கும், கண் அழகுள்ளவர்களாக இருப்பார்கள். ஒப்பிடுகிறான் எப்படி? கஅன்னஹுன்ன பைதும் மக்னூன். பைத் மக்னூன் இரண்டு வார்த்தை. பைத் மக்னூன். பைத் என்றால் அரபியிலே இதற்கு இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று என்ன? முட்டையை போன்று, பாதுகாக்கப்பட்ட முட்டையை போன்று. அது என்ன பாதுகாக்கப்பட்ட முட்டை? முட்டை என்று அல்லாஹ் இங்கே எதை சொல்கிறான்? நீங்கள் முட்டையை அவித்தால், முட்டையை அவித்ததற்கு பிறகு அதனுடைய ஓடை உடைத்து எடுத்தால் அந்த வெள்ளை கருவுக்கு மேலே மென்மையான ஒரு தோல் இருக்கும், மென்மையான ஒரு தோல் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் இந்த சொர்க்கத்து ஹூர் பெண்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்களை யாருடைய கையும் தீண்டி இருக்காது, தொட்டு இருக்காது, யாருடைய பார்வையும் பட்டிருக்காது. எப்படி ஒரு முட்டைக்கு, எப்படி ஒரு முட்டைக்குள் அந்த முட்டையின் ஓட்டை அடுத்துள்ள அந்த மென்மையான வெள்ளை தோல், ஒரு பறவை முட்டையிட்டால் அந்த பறவையின் இறக்கைகள் எல்லாம் அந்த முட்டையின் மேல் தோலைத்தான் தொட்டு கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு முட்டையை வாங்கினாலும் அந்த தோலின் மீது உங்களுடைய கைப்படும். ஆனால் அந்த சொர்க்கத்துடைய ஹூர் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் மென்மையிலும் சரி, யாருடைய கண்ணிலும் பட்டிராத விதத்திலும் சரி, அவர்கள் அந்த முட்டைக்குள் பாதுகாக்கப்பட்ட வெண்மையான அந்த வெள்ளை தோலை போன்று பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருப்பார்கள். அந்த தோல் எவ்வளவுதான் நீங்கள் முட்டையை வேகமாக அதிக உஷ்ணத்திலே அவித்தாலும் சரி, அந்த தோலுடைய மென்மை குறையுமா? மென்மை குறையாது. அந்த மென்மை அப்படியே தான் இருக்கும். அப்ப அந்த சொர்க்கத்து ஹூரை பொறுத்தவரை அவ்வளவு மென்மையானவர்களாகவும் அவ்வளவு வெண்மையானவர்களாகவும் இருப்பார்கள். கஅன்னஹுன்ன பைதும் மக்னூன். அரபியிலே இந்த பைதும் மக்னூன் என்பதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது சிற்பியிலிருந்து எடுக்கப்படுகிற முத்து. ஒரு சிற்பி அதை எடுத்து வரும்போது அதை எடுப்பவருடைய கை எதன் மீது படுகிறது? அந்த சிற்பியின் மீது படுகிறது. அந்த சிற்பிக்குள் இருக்கக்கூடிய அந்த முத்தின் மீது அவருடைய கை படுமா? படாது. எப்படி ஒரு சிற்பிக்குள் முத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ
யாருடைய கண்ணுக்கும் படாமல், யாருடைய கைகளாலும் தீண்டப்படாமல் அந்த பாதுகாக்கப்பட்ட முத்தை போன்று இவர்கள் இருப்பார்கள் என்று பார்த்தால், இந்த இடத்திலே அல்லாஹு தாலா இரண்டு விதங்களிலே ஒப்புமை செய்கின்றார். ஒன்று, எப்படி சிற்பிக்குள் இருக்கக்கூடிய முத்தை அந்த சிற்பி அதை பாதுகாத்திருக்கும் போது, அது உடைக்கப்படாமல் இருக்கும் போது யாருடைய கண்ணும் யாருடைய கையும் தீண்டி இருக்காதோ அது போன்றுதான் அந்த ஹூர் பெண்கள். அவர்கள் மீது யாருடைய பார்வையும் பட்டதில்லை, அவர்கள் மீது யாருடைய கையும் பட்டதில்லை. அடுத்து, அந்த முத்து எப்படி மனிதனுக்கு ஒரு கவர்ச்சியானதாக, ஈர்க்கக்கூடியதாக, இலங்கக்கூடியதாக, வெளிச்சமிக்கதாக, அதன் மீது அவனுக்கு ஒரு ஆசை ஏற்படக்கூடியதாக இருக்குமோ அது போன்றுதான் அந்த சொர்க்கத்து பெண்கள். பாதுகாக்கப்பட்ட முத்தை போன்று அவர்கள் இருப்பார்கள். கன்னஹுன்ன பைதும் மக்னூன். அடுத்து, இந்த சொர்க்கத்து ஹூரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஓமை சொல்லுகின்றான். சூரத்து ரஹ்மானிலே 57வது வசனத்திலே, ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃப் லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان كأنهن الياقوت والمرجان كأنهن الياقوت والمرجان. இரண்டு ஓமைகளை அல்லாஹ் கூறுகிறான். ஒன்று அல் யாக்கூத், இரண்டாவது அல் மர்ஜான். அல் யாக்கூத் என்றால் ரூபி. தமிழில் என்ன சொல்வார்கள்? ரூபிக்கு தமிழில் என்ன சொல்வார்கள்? கல் இருக்குல்ல, டைமண்ட் இருக்கு. தமிழில் சொல்றோம்ல மாணிக்கம், மரகதம், வைரம், வைடூரியம். ரூபிக்கு என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷில் ரூபி, அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியலையா? சிவப்புக்கள். சிவப்புக்களுக்கு என்ன பேர் தமிழில்? மரகதமா? பச்சைக்கல்லு மாணிக்கம். சிவப்பு கல்லுக்கு என்ன பேரு? மரகதமா? தெரியாதா? யாரும் கல் வியாபாரிங்க யாரும் இல்லையா? கீழக்கரக்காரங்க, காயல் பட்டத்துக்காரங்க யாரு? பவளம் அது வேற, அது மர்ஜான். எனக்கு தமிழில் தெரியாது, அதனால இங்கிலீஷில் எழுதிட்டு வந்தேன், அதுவும் தெரிய மாட்டேங்குது. அல் யாக்கூத், அதாவது மரகதம் என்று சொன்னால் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு. சிவப்புக்கள் மரகதம் தானே? சரி, இங்கிலீஷில் ரூபி என்று சொல்வார்கள். சிவப்புக்கள் யாக்கூத். அதுபோன்று அல் மர்ஜான் பவளம், கோரல். அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்து அழகிகளை இப்படி வர்ணிக்கிறான். கஅன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான். மரகதங்களை போன்று, பவளத்தை போன்று அவர்கள் இருப்பார்கள். எப்படி அந்த மரகதம், அது எவ்வளவுதான் அது சிவப்பாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருப்பதை அதிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அது எவ்வளவு மொத்தமாக தடிப்பமான கல்லாக இருந்தாலும் மரகதம், அதற்கு பின்னால் ஒரு நூலை தொங்கவிட்டால் கூட அந்த நூலை இந்த பக்கத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவது, அதனுடைய அந்த வெளிச்சம், அதனுடைய அந்த மின்னும் தன்மை. அதுபோன்று அல் மர்ஜான் பவளம், வெண்மை, அவ்வளவு பளிச்சென்று அவ்வளவு பரிசுத்தமானதாக இருக்கும். அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்து ஹூர் பெண்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான். இந்த ஆணுக்கு ஏற்ப உயரத்திலே உடல் வாகிலே அவர்கள் இருந்தாலும், அவர்கள் மீது பல நூறு ஆடைகள் இருந்தாலும் சரி, அவர்களுடைய உடலை, உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய அந்த அமைப்பை சொர்க்கத்து ஆண் கண்டு ரசிப்பான். அவ்வளவு அழகாக. உருதிலே சொல்வதாக இருந்தால் ஷாஃப் ஷஃபாஃப் என்று சொல்வார்கள். அதாவது அவ்வளவு தெல்ல தெளிவாக. தமிழ் இங்கிலீஷில் சொல்வார்கள் அல்லவா, கிறிஸ்டல் கிளியர். அப்படியே கண்ணாடியிலே பார்ப்பதை போன்று அவர்களுடைய அழகு, அவர்களுடைய உடல்வாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அவ்வலு ஸும்ரத்தின் ததுகுலுல் ஜன்னஹ் அலா சூரத்தில் கமரி லைலத்துல் பத்ர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. சொர்க்கத்தில் நுழைகிற முதல் தரத்து மக்கள் 14ஆம் இரவின் சந்திரனை போன்று இருப்பார்கள். வல்லதீன அலா ஆசாரிஹிம், அடுத்து அவர்களுக்கு பிறகு வரக்கூடியவர்கள்
كأحسن كوكب دري في السماء إضاءة قلوبهم. வானத்திலே நீங்கள் பார்க்கிற நட்சத்திரங்களிலேயே மிக அதிகமாக மின்னக்கூடிய நட்சத்திரம் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார்கள். குலூபுஹும் அலா கல்பி ரஜுலின் வாஹிதின், எல்லோருடைய உள்ளங்களும் ஒரு மனிதனுடைய உள்ளங்களை போன்று இருக்கும். சண்டை சச்சரவுகள், பிணக்குகள், மனக்கசப்புகள் இவை அனைத்தும் நீக்கப்பட்டு வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், உள்ளங்களில் உள்ள குரோதங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நம்மை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாதிகளுடைய உள்ளங்களில் உள்ள குரோதங்களை எல்லாம் நாம் கழற்றி விடுவோம் என்று. லா தபாகுத பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே குரோதங்கள் இருக்காது. வலா தஹாசுத, பொறாமைகள் இருக்காது. லிகுல்லி இம்ரிஇம் ஜௌஜதானி மினல் ஹூரில் ஈன், அவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஹூருல் ஈனிலிருந்து 2 ஜௌஜாக்களை, 2 மனைவிகளை வழங்கப்படும். யுரா முஹு சாகிஹின்ன மின் வராஇல் ஆதுமி வல் லஹ்மி, அவளுடைய எலும்புக்கு பின்னால் இருந்து, அவளுடைய சதைக்கு பின்னால் இருந்து அந்த எலும்பில் இருக்கக்கூடிய மஜ்ஜை, தசையில் அந்த ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை இருக்கிற அது பார்க்கப்படும். அல்லாஹ் அக்பர். அப்படி என்றால் அவளுடைய உடல் எவ்வளவு தூய்மையானதாக, மாணிக்கம் என்ன மரகதம் என்ன அதைவிட பரிசுத்தமானதாக, கண்ணுக்கு கவர்ச்சியானதாக இருக்கும். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக மற்றொரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إن أول زمرة تدخل الجنة على صورة القمر ليلة البدر والتي تليها على أضوء كوكب دري في السماء لكل امرئ منهم زوجتان اثنتان يرى مخ سوقهما من وراء اللحم وما في الجنة أعزب. சொர்க்கத்திலே நுழையக்கூடிய முதல் தரத்து மக்கள் 14ஆம் இரவின் சந்திரனை போன்று இருப்பார்கள். அடுத்து வரக்கூடியவர்கள் வானத்திலே மிக அதிகமாக இலங்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை போன்று இருப்பார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 2 மனைவிகளை அல்லாஹ் கொடுப்பான். அவர்களுடைய அந்த கெண்டைக்காலின் எலும்பை அவர்களுடைய சதைக்கு பின்னால் இருந்து பார்க்கலாம். வமா ஃபில் ஜன்னதி அஸப், சொர்க்கத்திலே மனைவி இல்லாமல் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த துன்யாவிலே வாலிப பருவத்திலே திருமணம் முடிக்காமல் இறந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அல்லாஹ் அங்கே மனைவியை கொடுப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் இப்படியும் அறிவிக்கப்படுகிறது. வலிகுல்லி வாஹித் மின்ஹும் ஜௌஜதானி யுரா முஹு சூகிஹிமா மின் வராஇல் லஹ்மி மினல் ஹுஸ்ன். இந்த துன்யால அப்படி பார்த்தால் அது அழகாக இருக்காது, இருக்குமா? ஆனால் அதே சமயத்திலே சொர்க்கத்திலே அழகாக இருக்கும், அந்த கவர்ச்சியானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் அஹ்மத் அறிவிக்கின்றார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, இன்னர் ரஜுல் லயத்தகிஉ ஃபில் ஜன்னதி 70 சனதன் قبل ان يتحول. அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்திலே எத்தனை ஆண்டுகள் சொர்க்கவாதிகள் தங்கியிருப்பார்கள்? எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகளா? 700 ஆண்டுகளா? 7000 ஆண்டுகளா? 7 லட்சம் ஆண்டுகளா? 7 கோடி ஆண்டுகளா? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலா ஹத்தின் மஹ்தூத், அளவு கிடையாது, கணக்கு கிடையாது. மௌத்திற்கு அங்கே மௌத்து கொடுக்கப்பட்டு விடும், மரணத்திற்கு அங்கே மரணம் கொடுக்கப்பட்டு விடும். மரணம் அங்கே கிடையாது, அழிவு அங்கே கிடையாது, சொர்க்கத்தை விட்டு பிரிதல் என்பது அங்கே கிடையாது. அப்படி என்றால் அந்த சொர்க்கத்து ஹூர்களை இந்த துன்யாவிலே நம் மனைவிகளை பார்த்து ரசிப்பதை போன்று 5 நிமிடம் 10 நிமிடம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரசித்தால் சொர்க்க வாழ்க்கை என்ன ஆவது? புரியுதுங்களா? இந்த துன்யாவுடைய வாழ்க்கை சுருக்கமானது, ஆனால் ஆகிரத்துடைய வாழ்க்கை விரிவானது, விசாலமானது, எல்லையற்றது. ஒரு முறை அவன் தன் மனைவியிடத்திலே சென்றாள் என்றால், தன் ஹூரோடு சென்றான் என்றால், இந்த துன்யாவுடைய ஆண்டுகளை போன்று 70 ஆண்டுகள் அந்த ஹூரோடு அவன் இருப்பான். சுப்ஹானல்லாஹ். திவட்டாது, கசப்பு இருக்காது,
அங்கே நம் சொல்லுவோம் அல்லவா, போர் அடிச்சு போச்சு. என்ன சொல்லுவோம்? போர் அடிச்சு போச்சு. என்ன உன் முகத்தையே பார்த்துக்கிட்டு ஒரே போரா இருக்குது என்ன? இந்த மாதிரியான உணர்வுகள் குறைவது, ஈடுபாடுகள் குறைவது என்பதெல்லாம் சொர்க்கத்திலே இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்து ஆண் தன்னுடைய அந்த கட்டிலிலே அமர்ந்தவனாக 70 ஆண்டுகள் அப்படியே ரசித்துக் கொண்டே இருப்பான். 70 ஆண்டுகள் தன் மனைவியை ரசித்துக் கொண்டே இருப்பான். 70 ஆண்டுகள் பார்த்து கொண்டே இருப்பான். 70 ஆண்டுகள் இன்பம் அடைந்து கொண்டே இருப்பான். சும்ம தஅதீஹி, அடுத்து அவளை விடுவான். சும்ம தஅதீஹி இம்ரஅத்துஹு, பிறகு அடுத்து ஒரு மனைவி வருவாள். ஃபதத்ரிபு அலா மன்கிபைஹி, அந்த ஆணுடைய புஜத்தை அப்படியே தட்டுவாள். ஃபயன்துரு வஜ்ஹஹு ஃபீ ஹத்திஹா அஸ்ஃபா மினல் மிர்ஆதி, உலகத்திலே ஒரு கண்ணாடி, நீங்கள் எவ்வளவு விலை கொடுக்கிறீர்களோ அதற்கு ஏற்ப கண்ணாடியினுடைய ரசம் இருக்கும். 10 ரூபாய்க்கும் கண்ணாடி வாங்கலாம், 100 ரூபாய்க்கும் கண்ணாடி வாங்கலாம், 1000 ரூபாய்க்கும் கண்ணாடி வாங்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உலகத்திலே அப்படி ஒரு கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்திருக்க மாட்டீர்கள். உலகத்திலே அப்படி ஒரு கண்ணாடியிலே உங்கள் முகத்தை பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த பெண் உங்களை தட்டும் போது நீங்கள் அப்படியே இப்படி திரும்பி பார்த்தால் உங்கள் முகத்தை அவள் கன்னத்திலே பார்ப்பீர்கள். அல்லாஹ் அக்பர். فَتَضْرِبُ عَلَى مَنْكِبَيْهِ فَيَنْظُرُ وَجْهَهُ فِي خَدِّهَا أَصْفَى مِنَ الْمِرْآتِ, ஒரு கண்ணாடியிலே தன் முகத்தை பார்ப்பதை விட அழகாக தெளிவாக தன் முகத்தை அந்த ஹூர் பெண்ணுடைய கன்னத்திலே பார்ப்பான். அடுத்து சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், وَإِنَّ أَدْنَى لُؤْلُؤَةٍ عَلَيْهَا تُضِيءُ مَا بَيْنَ الْمَشْرِقِ وَالْمَغْرِبِ, அந்த ஹூர் பெண்ணின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை ஆடைகளை அணிவித்திருப்பான். அந்த ஆடைகள் இந்த உலகத்திலே நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ஜெரினா ஆடைகள், இன்னும் உலக நாடுகளிலே பணக்காரர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு தங்களுடைய காதலிகளுக்கு மாணிக்கங்கள் மரகதங்களால் நெய்யப்பட்ட கோர்க்கப்பட்ட பொறிக்கப்பட்ட ஆடைகளை வாங்கி கொடுப்பதை பார்க்கிறோம். உலகத்திலே 7 கோடி ரூபாய்க்கு ஒரு செல்போன், என்னவென்று சொன்னால் அதிலே மாணிக்க மரகத கல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி தங்களுடைய இந்த துன்யாவுடைய அற்ப மனைவிமார்களுக்கு காதிரிகளுக்கு வாங்கி கொடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் மனைவிகளாக ஆக்கக்கூடிய அந்த ஹூர்களுக்கு நாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மாணிக்கங்களையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் மரகதங்களையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவற்றையெல்லாம் நகைகளாக அனுபவித்து ஆடைகளிலே அவற்றை பொறித்து அல்லாஹ் நமக்கு அனுப்புவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ஹூர் பெண்ணுடைய ஆடையில், அந்த ஹூர் பெண்ணுடைய ஆடையிலே அமைக்கப்பட்டிருக்கிற முத்துனுடைய அந்த முத்துக்களுடைய அத்னா லுஅத்தின், ரொம்ப கம்மியான ஒரு முத்தை சொர்க்கத்திலிருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்தால், சொர்க்கத்திலிருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்தால் கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லாம் வெளிச்சமாக ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இந்த துன்யாவுடைய வர்ணனைகளை, இந்த துன்யாவுடைய வர்ணிப்புகளை கேட்டே நாம் பழக்கப்பட்டு விட்டோம். ஆகிரத்துடைய வர்ணனைகளை நாம் கேட்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குத்ரத்தை நாம் கேட்கவில்லை, சிந்திக்கவில்லை. இந்த துன்யாவுடைய ஒரு மன்னனை பற்றி, அவனுடைய ஆட்சியை பற்றி, அவனுடைய அழகை பற்றி, அவனிடத்தில் இருக்கிற கஜானாக்களை பற்றி, அவனிடத்தில் இருக்கிற அந்த சக்தியை பற்றி, ஆற்றலை பற்றி பேசப்பட்டால் அப்படியே வாய் பிளந்தவர்களாக ரசிப்போம். அப்படியா, அவனுடைய கஜானாவிலே இதெல்லாம் இருக்கிறதா? இன்று வரை பேசப்படுகிறது. ஹைதராபாத் மன்னருடைய மாணிக்கங்கள் மரகதங்கள் வைடூரியங்கள் மேலை நாடுகளிலே அவற்றுக்கு மதிப்பு போட முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன? ஒரு சில கற்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த அல்லாஹ்
குன் என்று சொன்னால் உலகமே மாணிக்கமாக மாறிவிடும். குன் என்று சொன்னால் உலகமே தங்கமாக மாறிவிடும். எத்தனை கோடி தங்க மலைகளை அல்லாஹ் படைத்து விடுவான் குன் என்ற வார்த்தையை கொண்டு. அந்த ரப்புடைய ஆற்றலை புரிந்தவர்கள் நம்மிலே எத்தனை பேர்? அந்த ரப்புடைய அந்த வர்ணிப்புகளை கேட்டு அதன் மீது ஆசை கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இன்று நமக்கு அமெரிக்காவை பற்றி கேள்விப்பட்டதால் நம்மிலே பலருக்கு ஆசை, அமெரிக்காவிலே போய் குடியேற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அதை விட்டுவிடக்கூடாது. ஐரோப்பாவிலே அதனுடைய வர்ணிப்புகளை, அதனுடைய தெருக்களை, அதனுடைய வீட்டின் அழகை, அங்கிருக்கக்கூடியவர்களின் அழகை பற்றி ரசித்தவர்கள், கேள்விப்பட்டவர்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அங்கே சென்று விட வேண்டும். செல்வாங்களா இல்லையா? இந்தியாவை விட்டுவிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடுவாங்க. எப்படி? திரும்பி பார்க்காமல் ஓடி விடுவார்கள். எத்தனை பேர் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறோம். இந்த நாட்டிலிருந்து சென்று முதலிலே ஒர்க் பெர்மிட், கூலி தொழிலாளியாக சென்று பிறகு அதற்கு பிறகு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், ஒரு அலுவலகத்திலே ஒரு பணியாளனாக மாறி அதற்கு பிறகு கஷ்டப்பட்டு பர்மனன்ட் ரெசிடென்ட், நிரந்தர குடியுரிமை பெற்று அதற்கு பிறகு அந்த நாட்டுடைய சிட்டிசன் பிரஜையாக ஆகியிருப்பார்கள். தங்களுடைய இந்திய பாஸ்போர்ட்டை சரண்டர், அம்பேசியிலே சரண்டர் செய்துவிட்டு அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி இருப்பார்கள். ஏதோ பழக்கத்தில் முந்தி பார்த்தவர், என்ன சௌக்கியமா இருக்கிறீங்களா என்று கூறி அவரை இந்தியரே என்று நீங்கள் அழைத்து விட்டால் அவ்வளவுதான். நான் இப்ப இந்தியன் கிடையாது, நான் யார் தெரியுமா? நான் சிங்கப்பூரியன். என்ன சொல்வார்? நான் இப்போது அமெரிக்கன், என்னிடத்துல கிரீன் கார்டு இருக்கிறது, நான் இப்ப யூரோப்பியன், நான் கிரேட் பிரிட்டன், பிரிட்டிஷை சேர்ந்தவன். எவ்வளவு பெருமை இந்த துன்யால. சும்மா ஒரு அட்டையை மாத்திட்டா, அதுவும் என்ன, அங்க இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அங்க இருக்கக்கூடிய நாத்தங்கள். சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, இந்த துன்யாவிலே அந்த அற்பமான அந்த நாடுகள், அந்த ஆட்சிகளின் மீது மோகம் கொண்டு அதிலே ஈடுபாடு கொண்டு அங்கே தங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களிடத்திலே வந்த மாற்றங்கள், பெருமை, ஒரு விதமான ஒரு ஆணவம். அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ் சொல்கிறான், وفي ذلك فليتنافس المتنافسون واذا رايت ثم رايت نعيما وملكا كبيرا. அல்லாஹ் அக்பர். நபியே, நீங்கள் சொர்க்கத்தை பார்த்தால், நீங்கள் சொர்க்கத்தை கண்டால் பேராட்சியை அங்கே பார்ப்பீர்கள். ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தின் அளவு என்ன தெரியுமா? இந்த துன்யாவை விட 10 மடங்கு பெரியது. அதில் உள்ள ஒரு மரத்தின் அளவை 100 ஆண்டுகள் குதிரையிலே வேகமாக ஒருவன் விரட்டி சென்றாலும் அந்த மரத்தை சுற்றி வந்து விட முடியாது. எப்படிப்பட்ட ஆட்சி அல்லாஹ் அங்கே கொடுப்பான். நீ வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, நீங்கள் உள்ளத்தில் ஆசை வைப்பதும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் அங்கே கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ஹூர் பெண்ணுடைய அவள் அணிந்திருக்கிற ஆடையில் உள்ள ஒரு முத்து, அத்னாலு உலுஅத்தின், எத்தனை முத்து? ஒரு முத்தை வெளியிலே கொண்டு வந்தால் கிழக்கிலிருந்து மேற்கு வரை உள்ள இடங்கள் எல்லாம் வெளிச்சமாக ஆகிவிடும். ஃபத்துசல்லிம், என்ன செய்வாள்? அஸ்ஸலாமு அலைக்க வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்து என்ன சொல்வாள்? என்ன சொல்வாள்? சலாம் சொல்வாள். ஃபயருத்து ஸலாம், பார்ப்பான் இவன், வ அலைக்கி ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னடா புதுசா ஒரு பெண்ணு வந்து சொர்க்கத்தில் நமக்கு சலாம் சொல்றாளே. வந்ததற்கு பிறகு கொடுக்கப்பட்ட ஹூர், அப்புறம் கொடுக்கப்பட்ட ஹூர். புதுசா ஒருத்தி வந்து உடம்புல கையை வச்சு தட்டி திரும்பி பார்க்க வைக்கிறா, சலாம் சொல்றா, இவ்வளவு அழகாக இருக்கிறாள். என்னம்மா செய்தி? மன் அன்தி, ஹூ ஆர் யூ, நீ யார் என்று கேட்பான். வீடு தெரியாம வந்துட்டியா, என்ன செய்தி, ஒன்றும் புரியலையே. அப்போது அந்த பெண் சொல்வாள், அன மினல் மஸீத். அல்லாஹு தஆலா சூரா யூனுஸிலே இப்படி குறிப்பிடுகிறான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. சூரா காஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், வலதைனா மஸீத். இந்த துன்யாவை பொறுத்தவரை ஒரு சம்பாத்தியம், நீங்கள் சம்பாதித்து முடித்து விட்டால் அவ்வளவுதான். அதற்கு பிறகு செலவு செய்ய ஆரம்பித்தால் அது குறைந்து கொண்டே போகும். மீண்டும் சம்பாதித்தால் தான் உங்களுக்கு கூடும், இல்லை என்றால் அப்படியே குறைய ஆரம்பித்து விடும்.
சொர்க்கத்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கூடிக்கொண்டே போகும். சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் கூடும், சுகங்கள் எல்லாம் கூடும். அது போன்று சொர்க்கத்திலே மனைவிகளும் கூடிக்கொண்டே போவார்கள். எப்படி? இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எப்படி கல்யாணம் முடிப்பான், ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சப்ப ரொம்ப ஜோரா சந்தோஷமா இருப்பான், ரொம்ப உற்சாகமா இருப்பான், நல்ல புதுசு புதுசா ட்ரெஸ் போடுவான், ஏன்னா மனைவியை சந்தோஷப்படுத்தணுமே. அதே போல மனைவியும் புதுசு புதுசா ட்ரெஸ் போடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு புள்ள பிறந்துருச்சு, 2 புள்ள பிறந்துருச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? இவனுக்கு வாழ்க்கையில அவ்வளவுதான். என்ன இப்ப சாதாரணமா ட்ரெஸ் போடுவான், சாதாரணமா போவான் வருவான், அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன அந்த ஈர்ப்பு, அந்த ஈடுபாடு, ஒருவரை பார்த்து ரசிப்பதெல்லாம் இல்ல, இருக்காது, குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதுவும் தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, தாடி முடி வெளுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா, பெண்ணுடைய கூந்தல் உதிர ஆரம்பித்து விட்டால், முடி குறைய ஆரம்பித்து விட்டால், அதுவும் வெளுக்க ஆரம்பித்து விட்டால் அடுத்து பார்த்து ரசிக்க முடியுமா? இல்லை, முடியாது. ஃபேக்ட். இதான் என்ன யதார்த்தம். அன்பிற்குரியவர்களே, சில விஷயத்தை இடையிலும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் எவ்வளவுதான் வயோதிகமானாலும் தன் மனைவிக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று ஒரு முஸ்லிமான பெண்ணை பொறுத்தவரை அவளுக்கு எவ்வளவுதான் வயதானாலும் தன் கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் எப்போதும் அவன் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்காக தன்னை ஒரு வீரனாக, துணிவு மிக்கவனாக, ஒரு துணிச்சல் மிக்கவனாக, ஒரு துடிப்புள்ளவனாக, ஒரு சுறுசுறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். அது யாரிடத்தில் இருக்கும்? வாலிபரிடத்திலா, வயோதிகரிடத்திலா? யாரிடத்தில் இருக்கும்? யாரிடத்தில் இருக்கும்? வாலிபரிடத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதுக்காக வேண்டி வாலிபர் எல்லாம் துணி உள்ளவங்க, வயோதிகர்கள் எல்லாம் துணிவு இல்லாதவங்க சொல்லவில்லை. பெரும்பாலும் வாலிபர்களிடத்தில் துடிப்பு இருக்கும், வீரம் இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் எப்போதும் வாலிபனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. ஆகவேதான் அவன் தன்னுடைய அந்த திருமண ஆசையை ஒரு பெண்ணுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளக் கூடாது என்பதற்காக அவனுக்கு பல மனங்களை திருமணம் செய்வதற்கு அனுமதி அளிக்கிறது, ஆர்வம் ஊட்டுகிறது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு 40 வயசாச்சு உதாரணத்திற்கு, அல்லது 50 வயசாச்சு. இப்போ ஒரு பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று வேறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே உங்களை அலங்கரிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். கொஞ்சம் குனிஞ்சு அப்படியே தள்ளாடி கொஞ்சம் பலவீனமா போனா கூட உங்களுக்கு என்ன அடுத்து ஒரு தைரியம், ஒரு தெம்பு, உங்களை நீங்கள் தேத்திக் கொள்ள விரும்புவீர்கள், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தேத்த விரும்புவீர்கள், உங்களுக்கு உற்சாகம் பிறந்துவிடும். ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில என்றுமே உற்சாகம் குறைந்து விடக்கூடாது. இஸ்லாம் பலதார மனத்தை ஆதரித்திருப்பதிலே, அனுமதித்திருப்பதிலே இவ்வளவு நுட்பங்கள் இருக்கின்றன. ஏன்? ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிறானோ, எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறானோ, அவ்வளவு இறை வழிபாட்டிலே உற்சாகத்தோடு இருப்பான். சஹாபாக்களை பாருங்கள், இரவெல்லாம் நின்று வணங்கினார்கள், இரவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தொழுது அழுதார்கள். இன்று நாம் என்ன செய்கிறோம்? இன்று நம்மிலே பலர் என்ன செய்கிறார்கள்? இரவிலே தூக்கத்தை தவிர வேறொன்றும் தெரியாது. ஏன் காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஒரு சடைவான வாழ்க்கையாக ஆக்கி கொண்டோம். உற்சாகமற்ற, உணர்வற்ற, ஒரு செழிப்பற்ற வாழ்க்கையாக அல்லாஹ் விசாலமாக்கிய வாழ்க்கையை அடியானே சுருக்கி கொண்டான். அடியானே அவனுடைய ஆசைகளுக்கு அளவை போட்டுக் கொண்டான். அல்லாஹ் ஹலாலான ஆசையை வளர்த்து கொள்ளும்படி கூறினான். ஆனால் இன்று எப்படி மாறிவிட்டது? தலைகீழாக ஆகிவிட்டது. ஹராமான ஆசையை வளர்த்துக் கொள்கிறார்கள், ஹலாலான ஆசையை தடுத்து விடுகிறார்கள். சரி வாங்க, அந்த பெண் அந்த ஆணை பார்த்து அந்த ஆண் கேட்கும்போது, மன் அன்தி, யாரப்பா நீ புதுசா வீட்டுக்குள்ளார வந்திருக்கிறியே என்று கேட்கும்போது அந்த பெண் சொல்வாள், அன மினல் மஸீத். அல்லாஹ் உனக்கு குர்ஆனிலே வாக்களித்தான் அல்லவா, நீ செய்த அமலுக்குரிய கூலியும் நாம் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் கொடுப்போம். எப்படி? நாம் செய்த
அமலுக்குள்ள கூலியும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கணக்கு பார்ப்பவன் அல்ல, அளந்து கொடுப்பவன் அல்ல, அளவில்லாமல் கொடுப்பவன். எனவே அல்லாஹ் அளவில்லாமல் அதிகம் கொடுக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளில் ஒருத்தி நான் என்று சொல்லுவான். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், وَإِنَّهُ لَيَكُونُ عَلَيْهَا 70 ثَوْبًا أَدْنَاهَا مِثْلُ النُّعْمَانِ مِنْ طُوبَى فَيَنْفُذُهَا بَصَرُهُ حَتَّى يَرَى مُخَّ سَاقِهَا مِنْ وَرَاءِ ذَلِكَ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அந்த பெண்ணின் மீது 70 ஆடைகள் இருக்கும். எத்தனை ஆடைகள்? இந்த துன்யால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? 70 ஆடை அணிந்த ஒருவரை. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் வாழ்றோம். ஒரு சட்டை போடுறதே, சட்டைக்குள்ளார இந்த பனியனை போட்டு இந்த சட்டையை போடுறதே இப்படி பாடுபடுறோமே நம்ம. இப்படி தாங்க, நமக்கு அதாபு தாங்க முடியலையே. எப்படியப்பா 70 ஆடைகள்? அல்லாஹ்வின் அடியார்களே, ஆடை எவ்வளவு உடலிலே அதிகமாகிறதோ அவ்வளவு அழகு அதிகமாகும். இதை புரியணும். உதாரணத்திற்கு எப்படி என்றால், மேலை நாடுகளிலே, குறிப்பாக குளிர் பிரதேச நாடுகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு ஆணை பொறுத்தவரை எல்லோரும் உடற்பயிற்சி செய்து தங்களுடைய உடலை கட்ட அமைப்பாக வைத்திருப்பவர்கள் அல்ல, ஒரு சிலரை தவிர. இந்த உடல் கட்ட அமைப்பு இல்லாதவர்களுக்கு சாதாரண ஒரு ஆடையை போட்டால் அவர்களுடைய தொந்தி தெரியும், அவர்களுடைய கூன் தெரியும், அவர்களுடைய உடல் மெலிந்திருப்பது தெரியும், அவர்களுடைய நெஞ்சு சுருங்கி வயிறு பெருத்திருப்பது தெரியும். அழகாக இருக்குமா? எவ்வளவுதான் உயர்வான ஆடை அணிந்தாலும் அது ஒரு ஆடையாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அதே நேரத்திலே ஒரு சாதாரணமான உடற்பயிற்சி செய்யாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் குளிர் பிரதேசத்திலே அவர்கள் அணிகிற ஆடை நீங்கள் எடுத்துக்கொண்டால் குறைந்தது 5 to 7 ஆடை அணிவார்கள். பார்த்திருக்கிறீங்களா? உதாரணத்துக்கு லண்டன்ல அல்லது எங்கேயாவது பிரான்ஸ் போன்ற குளிர் நாடுகளில் முதல்ல உடலோடு சேர்த்து ஒரு சூட்டா உஷ்ணம் தரக்கூடிய ஒரு ஆடை அணிவாங்க. அதற்கு பிறகு மேலே ஒரு ஆடை, அதற்கு பிறகு ஒரு பனியன், அதற்கு பிறகு ஒரு சட்டை, அதற்கு பிறகு ஒரு ஹாஃப் கோட், அதற்கு பிறகு ஒரு ஃபுல் கோட், அதற்கு பிறகு ஒரு நீல கோட். குறைந்தது 7 ஆடைகள் அணிந்து வருவார்கள். இந்த 7 ஆடைய வெங்காயத்தோலை முறிக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா கலட்டினா ஆளை பார்த்தா ஒல்லிப்பிச்சா மாதிரி இருப்பார். இந்த ஒல்லிப்பிச்சா மாதிரியான ஆள் மேல இப்படி ஒண்ணுக்கு மேல தடிப்பமான அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா பார்க்கறதுக்கு பெரிய வீரன் மாதிரி அழகா அப்படியே காட்சி அளிப்பார். பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது ஃபோட்டோவில் கூட பார்க்கலாம். அந்த ட்ரெஸ்ஸு ஃபோட்டோவில் கூட மாடல் ஃபோட்டோஸில் வரும். உள்ளார பனியன் இருக்கும், அதுக்கு மேலே ஷர்ட் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஹாஃப், அது வெஸ்ட் கோட் சொல்லுவாங்கல்ல, அது இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஃபுல் கோட் இருக்கும், அதுக்கு மேலே முட்டிக்கால் வரைக்கும் ஒரு கோட் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ சாதாரண இந்த துன்யாலேயே செல்வந்தர்கள் 7 விதமான ஆடைகளை ஒரு நேரத்திலே உடலிலே அணிந்து வருகிறார்கள் என்றால் சொர்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அழகு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கத்திலே எல்லாம் பன்மடங்காக ஆக்கி கொடுக்கப்படும். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த சொர்க்கத்துடைய ஹூர் தலையில் இருக்கின்ற அந்த கிரீடம், அதில் உள்ள முத்துக்களில் ஒரு தாழ்ந்த முத்து, அந்த முத்தை உலகத்தில் எடுத்து காண்பிக்கப்பட்டால் லதுதீஉ மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் உள்ள அனைத்தையும் அது வெளிச்சமாக ஆக்கிவிடும். அந்த மாதிரி முத்துக்கள், ஒரு முத்தல்ல பல முத்துக்கள் அவளுடைய கிரீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்போது அவளுடைய அழகு எப்படி இருக்கும்? அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ஹூர் பெண்ணுடைய ஊமைகளை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹூர் பெண்களை பற்றி சொன்னபோது கஅன்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான், அவர்கள் மரகதங்களை போன்று, சிவப்பு மரகதங்களை போன்றும் பவளங்களை போன்றும் இருப்பார்கள். சஹாபாக்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, எப்படி ஒரு கண்ணாடி எவ்வளவுதான் தடிப்பமாக இருந்தாலும், ஒரு கண்ணாடி பாத்திரம் அதனுடைய மொத்தம் தடிப்பம் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும்
அதற்குள் வைக்கப்பட்டிருக்கிற பொருளை எப்படி நாம் அதற்கு வெளியிலிருந்து பார்த்து கொள்கிறோமோ அது போன்றுதான் அந்த ஹூர் பெண்களும் அவர்கள் அணியக்கூடிய ஆடைகளும் அவர்களுடைய உடலின் உள் அழகுகளையும் அவர்களுடைய ஆடைக்குள் இருந்து 70 விதமான ஆடைகளை அவர்கள் அணிந்திருந்தாலும் கூட அந்த ஆடைக்குள்ளிருந்தும் நாம் அவர்களை பார்த்து கொள்ளலாம். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹூர் பெண்களை பற்றி சொல்கிறான். கஅன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான், சிவப்பு மரகதங்களை போன்றும் வெள்ளை பவளங்களை போன்றும் அவர்கள் இருப்பார்கள். அடுத்து இந்த ஹூர் பெண்களுடைய ஊமைகளிலே மூன்றாவது ஊமை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சூரத்துல் வாக்கியாவிலே, வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஅலுஇல் மக்னூன். முதலாவது அல்லாஹ் கூறினான், முட்டையின் உள்ளிருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட வெண்மையான வெள்ளை தோலை போன்று வெண்மையிலும் மென்மையிலும். இரண்டாவது கஅன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான், சிவப்பு மரகதங்களும் வெள்ளை பவளங்களை போன்று. மூன்றாவது கஅன்னஹுன்னல் லுஅலுஉல் மக்னூன், கஅம்சாலில் லுஅலுஇல் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட ஒற்றை முத்துக்களை போன்று அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் அவர்களுடைய அழகை ஊமை கூற முடியுமோ அப்படியெல்லாம் கூறிவிடுகிறார். மனிதன் விரும்புகின்ற அந்த மென்மையின் உச்சம் அதுதான் அந்த முட்டையின் மீது இருக்கக்கூடிய அந்த மென்மையான தோல். கவர்ச்சி, அழகு, மின்னுதல் என்றால் மரகதங்களை போன்று பவளங்களை போன்று, வெண்மை என்றால் அவர்கள் ஒற்றை முத்துக்களை போன்று. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அந்த அழகை உதாரணம் கூறுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கமாக நமக்கு சொல்லும்போது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து ஒரு ஹதீஸை நமக்கு அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், வலவ் அன்ன இம்ரஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னதி اطلعت الى اهل الارض لاضاءت ما بينهما ولا ملأه ريحا ولنصيفها على رأسها خير من الدنيا وما فيها. ஹதீஸுக்கு என்ன பொருள்? இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அந்த சொர்க்கத்து பெண் அணிந்திருக்கிற ஆடை, அந்த ஆடையில் உள்ள முத்துக்களுடைய அந்த மின்னும் தன்மையை பற்றி. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சொர்க்கத்து பெண் அவளே, அவளுடைய உடலே, அவளுடைய முகமே, அவளுடைய அந்த படைப்பே மின்னக்கூடியதாக இருக்கும். எப்படிப்பட்ட மின்னுதல்? அந்த பெண் சொர்க்கத்திலிருந்து இந்த துன்யாவாசிகளை அப்படி எட்டி பார்த்தால் போதுமானது. எப்படி? முழுசா வர தேவையில்லை, காட்சி அளிக்க தேவையில்லை. அப்படி சொர்க்கத்திலிருந்து தன் தலையை அப்படி நீட்டி எட்டி பார்த்தால், எட்டி பார்க்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தான், கதவுல இருந்து இப்படி எட்டி பார்க்கிறது, மாடியில இருந்து எட்டி பார்க்கிறது. எட்டி பார்த்தால் போதுமானது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள அனைத்தையும் ஒளியால் நிரப்பி விடுவான். அப்ப அவளுடைய சட்டையில, அவளுடைய துப்பட்டால, அவளுடைய கிரீடத்தில் இருக்கிற ஒரு முத்து, ஒரு பவளம், அது கிழக்கிலிருந்து மேற்கு வரை வெளிச்சத்தை ஏற்படுத்தி விடுகிறது, ஒளியை ஏற்படுத்தி விடுகிறது. இவளோ எப்படி? இவள் என்றால் யார்? இவள் என்றால் யார்? என்னங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? அல்லது சொர்க்கத்து பெண் அந்த ஹூர், அவள். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவளுடைய அந்த ஒளிமிக்க அந்த படைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றால், அவள் எட்டி பார்த்தால் போதுமானது. சூரியன் எது வரைக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்? சூரியன் சூரிய மறையிற வரைக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். இல்ல, அதனுடைய வெளிச்சம் எந்த அளவுக்கு? அதுக்கு கீழே தான், அதுக்கு மேல போகுமா? போவாது. ஆனால் இந்த பெண் எட்டி பார்த்தால் வானத்திற்கு கீழிருந்து இந்த பூமி முழுக்க இந்த மொத்த ஆகாயத்தையும் ஒளியால் நிரப்பி விடுவார். அந்த மாதிரி எத்தனை ஹூரை அல்லாஹ் கொடுப்பான். அந்த சொர்க்கத்து பெண்ணுடைய அவள் அணிந்திருக்கின்ற ஆடை, அவள் அணிந்திருக்கின்ற கிரீடத்தில் உள்ள முத்து,
கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் உள்ள அனைத்தையும் பிரகாசமாக ஆக்கிவிடும். ஆனால் அந்த சொர்க்கத்து பெண்ணோ அவள் எட்டி பார்த்தாலே அந்த பிரகாசம் எதுவரை பிரகாசமாக ஆக்கிவிடும்? வானத்திற்கு கீழே இந்த பூமி பிரபஞ்சம் அனைத்தையும் ஒளியால் நிரப்பிவிடும். இப்படி அல்லாஹ் எத்தனை ஹூரை கொடுப்பான். இந்த அத்தனை ஹூருடைய அழகை விட மிஞ்சியதாக சொர்க்கத்து மனிதனுடைய ஹூரை அல்லாஹ் ஆக்குவான் என்றால், என் அன்பிற்குரியவர்களே, ஏன் அந்த சொர்க்கத்து மனிதர்களாக நாம் ஆகுவதற்கு ஆசைப்படக்கூடாது? அப்படி ஆசைப்பட்டால் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை வணங்க வேண்டும். அந்த சொர்க்கத்தின் ஆசையை நாடி நம்மை இந்த உலக வாழ்க்கையிலே வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆசை வைப்பதை கொண்டு மட்டும் எதுவும் கிடைத்து விடுவது கிடையாது. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த சொர்க்கத்து பெண் எட்டி பார்த்தால் ஒளிமயமாக இந்த பிரபஞ்சம் மாறிவிடுவது மட்டுமல்ல, நறுமணம் கமழக்கூடியதாக ஆகிவிடும். ஒரு பெண்ணுங்க, சொர்க்கத்தில் உள்ள ஒரு பெண்ணு எட்டி பார்த்தாலே வானத்துக்கு கீழிருந்து பூமி முழுக்க இந்த பிரபஞ்சம் எல்லாம் பெர்ஃபியூம் தெளிச்சதாக மாறிவிடும் என்று சொன்னால், அந்த முழு பெண்ணை பார்க்கக்கூடிய, அந்த முழு பெண் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்து மனிதனுடைய இன்பம் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். இந்த துன்யால ஒரு மனிதன் தன்னுடைய முதல் இரவுக்காக தன்னுடைய ரூமை அலங்கரிக்கிறான். வகை வகையான அலங்கரிப்புகளை கொண்டு அலங்கரிக்கிறான், திரைகளை கொண்டு அலங்கரிக்கிறான், உயர்ந்த வகையான மெத்தைகளை கொண்டு அலங்கரிக்கிறான், உயர்தர பெர்ஃபியூம்களை கொண்டு அதை நறுமணமாக மாற்ற முயற்சி செய்கிறான். ஆனால் இவ்வளவெல்லாம் செய்ததற்கு பிறகும் அங்கே ஏசி வேலை செய்யவில்லை என்றால், அங்கே கரண்ட் இல்லாமல் ஃபேன் ஓடவில்லை என்றால் என்னவாகும் நிலைமை? வேறவை நாற்றத்திலே 2 பேரும் ஓடிவிட வேண்டியதுதான். அல்லாஹ் அக்பர். ஆனால் ஆகிரத்துடைய அந்த நிலைமையை பாருங்கள். அங்கே ஏசி தேவையில்லை, அங்கே ஃபேன் தேவையில்லை, அங்கே துர்நாற்றம் வீசக்கூடிய வேர்வை இருக்காது. எப்போதும் காலை நேர சுபுகு நேரத்தை போன்று அப்படியே குளுமையாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவள் எட்டி பார்த்தாலே முழு பிரபஞ்சமே நறுமணமாக மாறிவிடும் என்றால், அந்த நறுமணத்தை சுமந்த முழு உடலே நறுமணமாக இருக்கிற அந்த பெண் நமக்கு அருகிலே இருந்தால் சுப்ஹானல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அந்த சொர்க்கத்து பெண்ணுடைய தலையில் போட்டிருக்கக்கூடிய அந்த துப்பட்டா வல நஸீஃபுஹா, இந்த துன்யாவை எல்லாம் விலையாக கொடுத்தால் கூட அதைவிட உயர்ந்தது அந்த துப்பட்டா. அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை அப்படியே துன்யாவை சுருட்டி அதில் உள்ள தங்கம், வெள்ளி, மாணிக்கம், வைரம், மரகதம் அனைத்தையும் விலையாக ஆக்கி அந்த ஒரு துப்பட்டா கூட நீங்க வாங்க முடியாதுன்னு சொன்னா, அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, அந்த துப்பட்டாவை அணிந்திருக்கிற அந்த பெண் எப்படி இருப்பாள்? அந்த துப்பட்டாவின் அழகுதான் எப்படி இருக்கும்? உலகத்தில் சொல்லுவாங்க, வடநாட்டில் செஞ்ச ஜருகை வேலைப்பாடு வடநாட்டில் செஞ்சாங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குன் என்ற அவனுடைய குதிரத்தை கொண்டு அந்த துப்பட்டாக்களை படைத்திருக்கிறான் என்றால், அந்த துணிகளை படைத்திருக்கிறான் என்றால், அதனுடைய அழகை நாம் வர்ணிக்க முடியுமா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் மனைவி அழகாக இருந்தாலும் அவளுடைய குரல் அழகாக இல்லை என்றால், எவ்வளவுதான் அழகிய ஆடைகளை அந்த பெண் அணிந்து வந்தாலும் அவளுடைய குரல் ஒரு ஆணுடைய குரலை போன்றிருந்தால், அல்லது தடிப்பமாக இருந்தால், அதிலே ஒரு குழைவு, அதிலே ஒரு மென்மை, அதிலே ஒரு கனிவு இல்லை என்றால், அந்த ஆணுக்கு அந்த பெண்ணின் மீது ஆசை ஏற்படுமா? விருப்பம் ஏற்படுமா? ஏற்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே கொடுக்கிற அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஹூர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த குரலை போன்று, படைத்திருக்கிற அந்த குரலை போன்று துன்யாவிலே அல்லாஹ் படைக்கவில்லை. அவ்வளவு அழகான குரலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுவும் அந்த குரலை கொண்டு அவர்கள் நம்மை பாடி மகிழ வைத்தார்கள் என்றால் எப்படி இருக்கும்? இந்த துன்யால பாட்டு கேட்கிற மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், இந்த துன்யாவிலே மது அருந்தியவன் சொர்க்கத்திலே மது அருந்த முடியாது, இந்த துன்யாவிலே இசை கேட்டவன் சொர்க்கத்திலே இசை கேட்க முடியாது. அப்ப சொர்க்கத்திலே இசை கேட்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்னு சொர்க்கத்துக்கே போக முடியாது, இல்லை இவனுடைய துன்யாவிலே இவன் கேட்ட இசையின் காரணமாக அல்லது பாவங்களின் காரணமாக இவன் தண்டிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு சென்று விட்டாலும் அந்த ஒரு பாக்கியத்தை இவன் இழந்துவிட நேரிடலாம். ஆகவே நண்பிற்குரியவர்களே, சொர்க்கத்திலே யாரும் இசை கேட்க வேண்டாம். நம் காதை இந்த துன்யாவிலே பாதுகாத்துக் கொண்டால் சொர்க்கத்திலே இசை கேட்கலாம்.
நம் நாவை இந்த துன்யாவுடைய மதுவிலிருந்து பாதுகாத்து கொண்டால் சொர்க்கத்திலே மது சாப்பிடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ரூமுடைய 15வது வசனத்திலே சொல்லுகின்றான், فَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَهُمْ فِي رَوْضَةٍ يُحْبَرُونَ. ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்கள் அவர்கள் சொர்க்கத்திலே யுஹ்பரூன். யுஹ்பரூன் என்றால் என்ன? ஃபீ ரௌதத்தின் யுஹ்பரூன். 3 விதமான அர்த்தங்கள் யுஹ்பரூன் என்பதற்கு சொல்லப்படுகிறது. ஒன்று என்ன? யுஹ்பரூன், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே அலங்கரிக்கப்படுவார்கள், அழகூட்டப்படுவார்கள். இந்த துன்யால கருப்பா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், கண்ணு ஒரு மாதிரியா இருக்கலாம், கை ஒரு மாதிரியா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி சொர்க்கத்திற்குள் செல்லும் போது முந்திய ஹதீஸிலே பார்த்தோம் அல்லவா, எப்படி இருப்பார் அவர்? 14ஆம் இரவின் சந்திரனை போன்று இருப்பான், அழகாக இருப்பான், அவ்வளவு அழகாக ஆக்கப்பட்டு விடுவான். இந்த உயிர் இருக்கும், இந்த உடல் இருக்கும், ஆனால் இதனுடைய அமைப்புகள் அங்கே மாற்றப்பட்டு விடும், அவ்வளவு அழகாக. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகோ அது போன்ற அழகு அங்கே கொடுக்கப்பட்டு விடும். ஒன்று யுஹ்பரூன், யுஸய்யனூன், யுஹஸ்ஸனூன். இரண்டாவது வார்த்தை யுஹ்பரூன், அதாவது மகிழ்ச்சி கொடுக்கப்படும். யும்ரஹூன், யுஃப்ரஹூன், சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பத்தின் உச்சத்திற்கு அவர்கள் கொண்டு போகப்படுவார்கள். மூன்றாவது அர்த்தம் யுஹ்பரூன் என்பதற்கு அழகிய இசை அவர்களுக்கு இசைக்கப்படும். அழகிய குரலை கொண்டு அவர்களுக்கு அங்கே பாட்டுகள், அங்கே இனிமையான கவிதைகள், இனிமையான கீதங்கள் அவர்களுக்கு இசைக்கப்படும். யார் இசைப்பார்கள்? அதை யார் இசைப்பார்கள்? இந்த துன்யால பாடக்கூடிய பாடகிகளுடைய அந்த குரலுக்கு மயங்கியவர்கள். என் அன்பிற்குரியவர்களே, மயங்க வேண்டியது யாருடைய குரலுக்கு? அந்த ஹூருடைய குரலுக்கு. அந்த ஹூர் பாட்டு பாடி கீதம் இசைத்து தன் கணவனை மகிழ்விப்பாள். என்ன பாடுவாங்க தெரியுமா? அந்த பாட்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யால இங்க நமக்கு சொல்லி காட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்ன அஸ்வாஜ அஹ்லில் ஜன்னah la yugannina azwajahunna bi ahsani aswatin ma sami'aha ahadun qattu. துன்யால எல்லா பெண்களுக்கு பாட தெரியுமா? நம்ம மனைவி அழகா இருக்கிறா, ரொம்ப அறிவா இருக்கிறா, எல்லா வேலையும் செய்யறா, அம்மா ஒரு பாட்டு பாடுமா, எனக்கு வராது. பாட்டு பாட வருமா? எல்லாருக்கும் வராது. அப்படி வந்தாலும் கணவனுக்கு முன்னாடி பாட வைக்கப்படுறாங்க. ஆனா உண்மையிலே யாருக்கு முன்னாடி பாடி சந்தோஷப்படுத்தணும்? கணவனுக்கு முன்னாடி பாடி. இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் கலாச்சாரமே தலைகீழ போயிருச்சு. இஸ்லாமிய கலாச்சாரம். கணவனுக்கு அல்லாஹ் அலங்கரிக்க சொல்லி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்காக அலங்கரித்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒரு பெண்ணை. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருப்பாங்க? வீட்டுக்குள்ளார இருக்கும் பொழுது ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு வேலைக்கார பெண்ணு மாதிரி வேலை செய்யற வர மாதிரி பங்கரையா இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒருத்தர் கொண்டாந்து இன்விடேஷன் கொடுத்துட்டுமே, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வாங்கி வச்சிருந்தாங்க பாருங்க, ஒரு பட்டு சேலையை 10,000 ரூபாய்க்கு கல்யாணத்துக்காக வேண்டி அந்த பட்டு சேலையை அப்பதான் கட்டுவாங்க. இதுவரைக்கும் கணவன் கஷ்டப்பட்டு கணவனிடத்துல நகை வேணும் நட்டு வேணும் வாங்கி வச்சிருந்தாங்களே, அதெல்லாம் எடுத்து அப்பதான் மாட்டிப்பாங்க. நான் கேட்கிறேன், இந்த 10,000 ரூபாய் பட்டு சேலையை கட்டிக்கிட்டு, கழுத்து முழுக்க நெக்லஸை மாட்டிக்கிட்டு, காது முழுக்க தோடை போட்டுக்கிட்டு, கை நிறைய வளையலை போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போறீங்களே, யார் பார்க்கறதுக்காக வேண்டி? கணவன் பார்க்கறதுக்காக வேண்டியா? யார் பார்க்கறதுக்காக வேண்டி? மாற்றார்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. அது ஆண்களோ பெண்களோ, யார் ரசிப்பதற்காக, யாரிடத்திலே தன் அழகை காட்டுவதற்காக. கேவலமான கலாச்சாரம், காஃபிர்களுடைய கலாச்சாரம். ஒரு முஸ்லிமான பெண்ணை பொறுத்தவரை தன் கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வாள், அழகுபடுத்திக் கொள்வாள். ஆனா இன்னைக்கு தலைகீழ இருக்குது. இதனாலதான் இன்னைக்கு மன முறிவுகள் ஏற்படுகின்றன. கணவனுக்கு தன் மனைவியின் மீது பாசம் குறைகிறது, விருப்பம் குறைகிறது, தேட்டம் குறைகிறது. பல தவறான செயல்களிலே அவன் ஈர்க்கப்படுகிறான், தள்ளப்படுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கத்துடைய மனைவி லா யுகன்னீன அஸ்வாஜஹுன்ன, தங்களுடைய கணவனுக்கு இசைத்து காட்டுவார்கள். லா யுகன்னீன அஸ்வாஜஹுன்ன, பாட்டு பாடி காட்டுவார்கள். கனா என்று சொன்னால் கீதம் இசைப்பது, பாட்டு பாடுவது. அப்ப இசைக்கணுமே, மியூசிக்
பாட்டு பாடும்போது மியூசிக் இருந்தால் தானே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அங்கே என்ன மியூசிக் இருக்கிறது? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காற்றை அனுப்புவான். அந்த சொர்க்கத்துடைய மர இலைகள் எல்லாம் அப்படியே அசைந்து கொடுக்கும். அது ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அங்கே இசை ஆரம்பமாகிவிடும். லா யுகன்னீன அஸ்வாஜஹுன்ன பிஅஹ்ஸனி அஸ்வாத்தின் மா சமிஅஹா அஹதுன் கத். அது போன்ற அந்த குரலின் இனிமையை உலகத்திலே யாரும் கேட்டிருக்க முடியாது. அவ்வளவு இனிமையாக அந்த பெண்கள் இசைப்பார்கள். வ இன்ன மிம்மா யுகன்னீன், நிறைய பாட்டு பாடுவார்கள். அதில் ஒரு சிலதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நஹ்னுல் ஹயராத்துல் ஹிசான், நஹ்னுல் ஹயராத்துல் ஹிசான் அஸ்வாஜு கௌமின் கிராம். நாங்கள் யார் தெரியுமா? அழகிய நல்ல சிறந்த பெண்கள். யார் தெரியுமா? நாங்கள் கண்ணியமிக்க மக்களின் மனைவிமார்கள். நாங்கள் யன்துர்ன பிகுர்ரத்தி அயானின், அவர்கள் கண் குளிர்ச்சியாக பார்ப்பார்கள். எப்படி பார்க்கும்போது? என்னப்பா எரிக்கிற மாதிரி பார்க்கிறிய சொல்றோமா இல்லையா? அவர்கள் அப்படி பார்க்க மாட்டார். அவர்கள் பார்த்தாலே நம்முடைய மனங்கள் எல்லாம் குளிர்ந்து விடும். அவர்கள் பாடக்கூடிய கவிகளிலே ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நஹ்னுல் காலிதாத்து ஃபலா யமுத்னா, நஹ்னுல் ஆமினாத்து ஃபலா யഖஃப்னா, நஹ்னுல் முகீமாத்து ஃபலா யதஅனா. நாங்கள் இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்போம், எங்களுக்கு மௌத்து வந்து விடாது. கணவனுக்கு ஆறுதல் சொல்வார்கள், பயந்து விடாதீர்கள், நாங்கள் செத்து விடுவோம், நாங்கள் இறந்து விடுவோம் என்று. நாங்கள் இந்த சொர்க்கத்திலே பாதுகாப்பு பெற்றவர்கள், நிம்மதியானவர்கள், எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நாங்கள் இங்கே தங்கி இருப்பவர்கள், நாங்கள் உங்களை விட்டு பிரிந்து பயணம் சென்று விட மாட்டோம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னல் ஹூர ஃபில் ஜன்னதி யுகன்னீன் யகுல் நஹ்னுல் ஹூருல் ஹிசான் ஹுதீனா லிஅஸ்வாஜின் கிராம். அந்த பெண்கள் இசைத்து கவிதை பாடி சொல்வார்கள், நாங்கள் அழகிய ஹூர் பெண்கள், கண்ணியமிக்க கணவன்மார்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வின் மூலமாக அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறோம். அடுத்த அன்பிற்குரியவர்களே, இந்த சொர்க்கத்துடைய ஹூர் பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்தியிலே பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது. எத்தனை ஹூர் பெண்களாக இருந்தாலும் சரி, அங்கே அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள், அங்கே அவர்கள் பாசத்தோடு இருப்பார்கள். துன்யாவுடைய பெண்களை போன்று கிடையாது. துன்யாவுடைய பெண்ணை பொறுத்தவரை ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் செய்து அவளோடு வாழும் முறைதான் உங்களுக்கு வாழ்க்கை. அடுத்த ஒரு பெண்ணை மனம் முடித்து விட்டால் அவள் தன் சகோதரி தானே, தன்னை போன்று ஒரு முஸ்லிமானவள் தானே, அவளுக்கும் அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை கொடுத்தானே தன் கணவன் மூலமாக என்று திருப்தி கொள்வாளா? கொள்ள மாட்டாள். இது நாள் வரை அவளோடு பழகி இருப்பாள், மதித்திருப்பாள். ஆனால் எப்போது தன் கணவனோடு தன் வாழ்க்கையில நுழைந்து விட்டாலோ, எப்படி கீரி பாம்பை பார்க்கிறதோ, பாம்பு கீரியை பார்க்கிறதோ, அப்படி எதிரியாக மாறிவிடுவாள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்த பெண்களை தவிர, சுத்தமான தூய்மையான பெருந்தன்மையான உள்ளம் கொண்ட அந்த சாலிஹான மனைவிமார்களை தவிர. துன்யாவை பொறுத்த வரைக்கும் இப்படி, ஆனா ஆகிரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஆகிரத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்தியில எந்த விதமான மனக்குரோதங்களும் குழப்பங்களும் இருக்காது. ஆனா ஒரு சமயத்தில் ஆகிரத்துடைய ஹூருக்கும் கோபம் வரும். எப்படி? ஆகிரத்துடைய ஹூருக்கும் கோபம் வரும், ஆகிரத்துடைய ஹூருக்கும் ஒரு ரோஷம் வரும். அது எப்ப தெரியுமா? யார் மேல தெரியுமா? தெரியாது. யார் மேல தெரியாது, எப்ப வரும்னு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குறிப்பா இந்த அறிவுரை யாருக்கு? நம்முடைய துன்யாவுடைய மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இந்த துன்யால லா துதிம்ரஅத்துன் ஜௌஜஹா ஃபித் துன்யா இல்லா قالت زوجته من الحور العين لا تؤذي قاتلك الله فانما هو عندك دخيل يوشك ان يفارقك الينا. இந்த துன்யாவுடைய ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு தொந்தரவு தரும்போது, அவனுடைய மனதை நோகடிக்கும் போது, சொர்க்கத்துள்ள ஹூர், சொர்க்கத்துள்ள இவனுடைய மனைவி ஹூர் சொல்கிறாள், நாசமா போக நீனு, காத்தலக்கில்லா, என்னுடைய கணவனையா நீ இப்படி தொந்தரவு தருகிறாள், அவனுடைய மனதை நோகடிக்கிறாய். உன்னிடத்திலே கொஞ்ச காலத்திற்காக அவன் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறான், உன்னை விட்டு அவன் என்னிடத்திலே வரக்கூடியவன், என்னுடைய அந்த பாசத்திற்குரிய கணவனையா நீ இப்படி தொந்தரவு தருகிறாய், காத்தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை அழிக்கட்டும்.
நண்பிற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு, நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய பொறுப்பில் உள்ள பெண்களுக்கு இந்த அறிவுரையை சொல்ல வேண்டும். எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு தொந்தரவு தருகிறாளோ அந்த பெண் யாருடைய சாபத்திற்கு ஆளாகிறாள்? யாருடைய சாபத்திற்கு? சொர்க்கத்தில் இருக்கிற ஹூர் பெண்ணுடைய சாபத்திற்கு. காத்தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை அழித்து நாசமாக்கட்டும் என்று. அன்பிற்குரியவர்களே, இப்படி அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஹூர் பெண்ணுடைய அழகை பற்றி, அவர்களுடைய அந்த வர்ணனைகளை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எதற்காக? அதை நாம் ஆசைப்படுவதற்காக, நம்முடைய உள்ளங்கள் அதன் பக்கம் திரும்புவதற்காக. இந்த துன்யாவுடைய இன்பத்திலே, இந்த துன்யாவுடைய ஏமாற்றும் பெண்களுக்கு பின்னால் வாழ்க்கையை போக்கக்கூடிய இந்த ஏமாற்றும் பெண்களின் இந்த அழகுக்கு பின்னால் தங்களுடைய நேரங்களை தொலைப்பவர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை தொலைப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக, ஆகிரத்திற்காக, மறுமைக்காக நாம் செலவு செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த துன்யாவுடைய மனைவிமார்களையும் நாம் அங்கே பெறுகிறோம் சிறந்தவர்களாக. அவர்களும் நம்மோடு அமல் செய்யும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யாவிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சிறந்த பாக்கியங்களிலே ஒன்று மார்க்கத்திலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனைவி. மார்க்க காரியங்களிலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனைவி. அப்படிப்பட்ட மனைவியாக நம் மனைவிமார்களையும் ஆக்கிக் கொண்டு அல்லாஹுடைய வழிபாட்டிலே, அல்லாஹுடைய பொருத்தத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி தேவையற்ற பயனற்ற காரியங்களை விட்டு நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து அல்லாஹ் விரும்பிய வணக்க வழிபாடுகளிலே நம்முடைய நஃப்ஸை, நம்முடைய ஆன்மாவை ஈடுபடுத்தி குர்ஆனை ஓதுவது, இரவு தொழுகைகளை தொழுவது, அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, உற்றார் உறவினர்களை சேர்த்து வாழ்வது, அல்லாஹ் விரும்பிய அனைத்து வழிகளிலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை செலவு செய்வது. அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் இந்த உயிரை அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிப்பதற்கு அதிலும் தயங்காமல் அல்லாஹுடைய தீனுக்காக அந்த உயிரையும் நாம் கொடுக்கும் போது, அந்த எண்ணத்தோடு நாம் வாழும் பொழுது, அந்த ஆசையோடு, அந்த தேட்டத்தோடு வாழும்போது, அன்பிற்குரியவர்களே, நாம் இப்போது கேட்டோம் அல்லவா, இதுவோ மிக சொற்பமானது. இவற்றை விட நாம் இப்போது வர்ணித்ததை விட, குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து நாம் வர்ணித்தது நம்முடைய சிற்று அறிவுக்கு, என்னுடைய சிற்று அறிவுக்கு புரிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வர்ணித்தேன். இதைவிட சிறந்த வர்ணனைகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நஸீபாக்குவான். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.